ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஆர்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குருமா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இதை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் துருகின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 6 முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இந்த முட்டை குருமாக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் கூட இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி. வாங்க இதெல்லாம் எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், முந்திரி. இதை அரைச்சிப்போம். நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போயிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வரும். தக்காளி கரையட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. மிக்ஸ் பண்ணிக்கணும். புதினா இலை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த இந்த தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காய் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். குழம்பெல்லாம் திக்காயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துப்போம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இப்போ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குருமா ரெடி. நான் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குருமா எவ்வளோ ஈஸியாக செஞ்சோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.